இந்த செஷனில் சூரிய ஒளிக்கும் பூமியின் இயக்கத்துக்கும் இடையே உள்ள தொடர்புகளை குளோப் மாடல் மூலம் கண்டறிவது எப்படி என்று கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் குளோப் மாடல் மற்றும் லைட் சோர்ஸை பயன்படுத்தி சோலார் ரேடியேஷனின் தன்மை மற்றும் குளோப் மாடல் மற்றும் லைட் சோர்ஸை பயன்படுத்தி வெவ்வேறு காரணங்களால் பூமியில் அது ஏற்படுத்தும் மாறுபாடு, பூமி மற்றும் சூரிய கிரகங்களின் இயக்கம் மற்றும் அதன் தாக்கங்களை அதிகப்படுத்துவதில் விளக்கவும், சோலார் எனர்ஜி பயன்பாடு மற்றும் கொடுக்கப்பட்ட இடத்திற்கு அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை பற்றி நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். எந்த அட்சரேகையிலும் ஆண்டின் எந்த நேரத்திலும் சூரியனின் பாதைகளை அடிப்படை வடிவியலில் இருந்து தீர்மானிக்க முடியும். சூரியனை சுற்றியுள்ள பூமியின் சுற்றுப்பாதையின் சமதள பரப்புடன் ஒப்பிடும்போது பூமியின் சுழற்சியின் அச்சு சுமார் 23.5 டிகிரி சாய்வாக உள்ளது. பூமி சூரியனை சுற்றி வருவதால் இது சால்ஸ்டிஸ் சூரிய பாதைகளுக்கு இடையே 47 டிகிரி சரிவு வேறுபாட்டை உருவாக்குகிறது. அதேபோல் கோடைக்கும் குளிர்காலத்திற்கும் இடையேயான அரைக்கோளம் குறிப்பிட்ட வேறுபாட்டை உருவாக்குகிறது. வடக்கு அரைக்கோளத்தில் குளிர்கால சால்ஸ்டிஸ்க்கு அருகில் உள்ள சூரிய பாதை தென்கிழக்கில் உதயமாகி தெற்கில் குறைந்த கோணத்தில் செலஸ்டியல் மெரிடியனை கடந்து பின்னர் தென்மேற்கில் மறைகிறது. பூமி சூரியனை சுற்றி வருவதால் சூரிய கதிர்வீச்சின் கோணம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. சூரிய பாதை வீட்டின் தெற்கு பூமத்திய ரேகை பக்கத்தில் நாள் முழுவதும் இருக்கும். தெற்கே எதிர்கொள்ளும் வெர்டிகல் விண்டோ சூரிய வெப்ப ஆற்றலை பிடிக்க பயனுள்ளதாக இருக்கும். இதை ஒப்பிடுகையில் தெற்கு அரைக்கோளத்தில் வின்டர் சால்ஸ்டிஸ்க்கு அருகில் உள்ள சூரிய பாதை வடகிழக்கில் எழும்பி வடக்கில் குறைந்த கோணத்தில் உச்சத்தை அடைந்து பின்னர் வடமேற்கில் மறைகிறது. பகல் நேரம் ஆர்டிக் வட்டத்தின் வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்தின் தெற்கிலும் வின்டர் சால்ஸ்டிஸின் போது வருடத்தில் ஒரு நாள், அதாவது 24 மணி நேரத்திற்கு சூரியன் வானத்தின் மேல் காணப்படாது. மேலும் சம்மர் சால்ஸ்டிஸின் போது வருடத்தில் ஒரு நாள், அதாவது 24 மணி நேரம் வானத்தின் மேலேயே இருக்கும். மேலும் அதன் சொந்த அச்சில் சுழலும். பூமியின் அச்சின் 23.5 டிகிரி சாய்வு காட்டப்பட்டுள்ளபடி ஒரு தாக்கத்தை கொண்டுள்ளது. பூமி ஒரு தட்டையான டிஸ்க் அல்ல. இது கிட்டத்தட்ட கோள வடிவமானது மற்றும் ஈர்ப்பு விசை வளிமண்டலத்தை ஷெல் போல பிணைக்கிறது. எனவே மேற்பரப்பில் ஒரு புள்ளியில் சூரிய கதிர்வீச்சின் தீவிரம், மேற்பரப்பின் வளைவு மற்றும் வளிமண்டலத்தின் பயனுள்ள தடிமன் ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறது. அதன்படி இன்ஸ்டலேஷன் ஆங்கிள் ஒரு புவியியல் இருப்பிடத்தை பொறுத்து பருவத்திற்கு பருவம் மாறுபடும். ரைஸ் மற்றும் செட் டைரக்ஷன்ஸ் பற்றி அறிந்து கொள்வோம். வடக்கு அரைக்கோளத்தில் வடக்கு இடதுபுறம் உள்ளது. சூரியன் கிழக்கில் உதித்து வலப்புறம் நகர்ந்து மேற்கில் மறையும் போது தெற்கில் உச்சமடைகிறது. ரைஸ் மற்றும் செட் பொசிஷன்ஸ் இரண்டும் கோடையில் வடக்கு நோக்கியும் குளிர்கால பாதையில் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்கின்றன. தெற்கு அரைக்கோளத்தில் தெற்கே இடதுபுறம் உள்ளது. சூரியன் கிழக்கில் உதித்து இடதுபுறம் நகர்ந்து மேற்கில் மறையும் போது வடக்கில் உச்சமடைகிறது. ரைஸ் மற்றும் செட் பொசிஷன்ஸ் இரண்டும் கோடையில் தெற்கு நோக்கியும் குளிர்கால பாதைக்கு வடக்கு நோக்கியும் இடம்பெயர்கின்றன. பூமத்திய ரேகையின் இமேஜினரி லைனில் சூரியனின் அதிகபட்ச உயர்வு ஆண்டு முழுவதும் இருக்கும். ஆனால் அது ஒவ்வொரு நாளும் நண்பகலில் தரையுடன் ஒரு சரியான கோணத்தை உருவாக்காது. உண்மையில் இது ஈக்வனாக்சஸ் போது வருடத்தில் 2 நாட்கள் நடக்கும். கோடை நாட்கள் குளிர்கால நாட்களை விட நீளமானது. ஆனால் தோராயமாக வித்தியாசம் 2.5 மணி நேரத்திற்கு மேல் இல்லை. சூரியனின் அசிமுத் ஆங்கிள் என்பது கடிகார முள் சுற்று திசையில் வடக்கே இருந்து வரும் ஆங்கிள் என வரையறுக்கப்படுகிறது. சூரியனின் ஜெனித் ஆங்கிள் என்பது செங்குத்தாக இருந்து கீழ்நோக்கி அளவிடப்படும் ஆங்கிள் என வரையறுக்கப்படுகிறது.
கதிரியக்க ஒளியின் சாய்வின் ஆங்கிள் மற்றும் பூமியின் வெவ்வேறு இடங்களின் அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகையுடன் அதன் தொடர்புள்ளது. ஒரு புவியியல் இருப்பிடத்தை பொறுத்து பூமத்திய ரேகைக்கு நெருக்கமாக அதிக பொட்டன்சியல் சோலார் எனர்ஜி கிடைக்கிறது. பூமி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாத தொடக்கத்தில் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள புள்ளியை அடைகிறது. 6 மாதங்களுக்கு பிறகு ஜூலை 4ஆம் தேதி அது சூரியனிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. இந்த வெவ்வேறு தூரங்கள் காரணமாக பூமியின் வளிமண்டலத்தை அடையும் நேரடி சூரிய கதிர்வீச்சு ஜூலை 4ஆம் தேதியை விட ஜனவரியில் 7% அதிகமாக உள்ளது. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான இந்த மாறுபட்ட தூரங்கள் பூமியின் பருவகால வெப்பநிலையில் ஒரு சிறிய விளைவை மட்டுமே ஏற்படுத்துகின்றன. உங்கள் புரிதலை சோதிக்க வேண்டிய நேரம் இது. உங்களுக்கு ஒரு மெழுகுவர்த்தி அல்லது மின்சார பல்ப் அல்லது டார்ச் மற்றும் சுழலும் குளோப் மாடல் தேவை. சூரியனை சுற்றியுள்ள பூமியின் பாதையை பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக கொடுக்கப்பட்ட வரைபடங்களை படித்து உங்கள் புரிதலை பதிவு செய்வதே உங்கள் பணியாகும். சூரிய ஒளிக்கும் பூமியின் இயக்கத்துக்கும் இடையே உள்ள தொடர்புகளை குளோப் மாடல் மூலம் கண்டுபிடி என்ற இந்த செஷன் முடிவை நாம் அடைந்துள்ளோம். குளோப் மாடல் மற்றும் லைட் சோர்ஸை பயன்படுத்தி சூரிய கதிர்வீச்சின் தன்மை மற்றும் பூமியில் அதனை ஏற்றுக்கொள்ளும் தன்மையில் உள்ள மாறுபாட்டை இப்போது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பூமி மற்றும் சூரிய கிரகங்களின் இயக்கம் மற்றும் சோலார் எனர்ஜி பயன்பாட்டை அதிகரிப்பதில் அதன் தாக்கங்களை விளக்கவும், கொடுக்கப்பட்ட இடத்திற்கு அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை நன்கு தெரிந்து கொள்ளவும் முடியும்.